வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு எப்படி வந்து ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா தான் இதில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு இந்த மாதிரியான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணுன்னா எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஸ்கேனர் வேணும். சரியா? ஸ்கேனர் வந்து மோஸ்ட்டாக ப்ரோக்கர்ஸ்டே நமக்கு வந்து இப்போல்லாம் அவைலபிளாக இருக்குது. நான் டன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா என்னென்னா, இந்த இதில் பாருங்கள், அனாலிசிஸ் ஸ்டாக் ஆன் ஸ்கேனக்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுக்குன்னு வச்சுருக்காங்க. இந்த ஸ்க்ரீனர் இருக்குது இல்லைங்களா, ஸ்க்ரீனர்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம டெக்னிக்கலாக தான் ஸ்டாக் எடுக்க போகிறோம். வேணால் ஃபண்டமெண்டலாக நீங்கள் சூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, அதுவும் இருக்குது. நான் வேணால் அது இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இப்போ நம்ம டெக்னிக்கலாக சூஸ் பண்ணலாம். எப்போவுமே ஒரு செல் ஆகிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீக்லி டைம் ஃப்ரேமுங்கிறது ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு டைம் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து செல் ஆகிக்கிட்டே இருக்குது. திடீர்னு வந்து செல்லான கேண்டலுக்கு அகெயின்ஸ்டாக இன்னொரு கேண்டில் பை ஆகி மேலே வந்து ப்ரீவியஸ் கேண்டில் ஹையை உடச்சி மேலே வரான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன அளவில் பையர்ஸ் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, 1 வீக் ஹை பிரேக் அது வச்சுக்கலாம். 4 வீக் வேணால், 4 வீக் வந்து கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் உடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம 1 வீக் ஹை வச்சுக்கலாம். சரியா? இது எப்பவுமே நான் இன்னொன்று சொல்கிறதுன்னா, நிஃப்டி அப் ட்ரெண்டாக இருக்கும்போது பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது. நிஃப்டி அப் ட்ரெண்டாக இருக்கா அப்படிங்கிறத சேர்த்து பார்த்துக்கோங்க. நிறையா இருக்குது. நம்ம வந்து 1 வீக் ஹை பிரேக் இதை வச்சு எப்படி எடுக்கலான்னு மட்டும் பார்ப்போம். 1 வீக் ஹை பிரேக்குங்கிறத போட்டுக்குவோம். இது கூட வந்து நம்ம ஒன்று ஆட் பண்ணிப்போம். என்ன அப்படின்னா, கஸ்டமைசேஷன் 1 வீக் ஹை பிரேக் இருக்குது இல்லைங்களா. ப்ரைஸை ஆட் ஃபில்டரில் வந்து ஆடில் வந்து எஸ்எம்ஏ அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் லென்த் வந்து 50ல் வச்சுக்கலாம். அண்ட் வந்து ஜஸ்ட் அப்ளை கொடுத்தோம்னா நிறைய ஸ்டாக்ஸ் வரும். சரியா? ஐசிஐசிஐ ஆக்சுவலாக ஆல் டைம் ஹையில் இருக்கான். அதனால் நம்ம அது வேணாம். எஸ்பிஐ லைஃப் மேபி பார்க்கலாமா. இது இங்கே அப்படியே கிளிக் பண்ணால் சார்ட்டுக்கு போய்டும். சரியா? சார்ட்டுக்கு போயிடுச்சா? இதில் என்ன இருக்குது, ஏதாவது தெரியுதா பார்ப்போம். இப்போ வந்து 1 வீக் ஹையாக வீக்லி சார்ட் வச்சுக்கலாம். வீக்லி சார்ட்டு இந்த இடம் பாருங்களேன், கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. தெரியுதா? இந்த ரேஞ்சு கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து நல்ல ரேலி வந்து கன்சாலிடேட் பண்ணுற இடம் தான். இந்த டே சார்ட் வச்சு பார்த்தோம்னா இங்கே நமக்கு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்குது. தெரியுதா? ட்ரெண்ட் லைன் இருக்குது. சரியா? ட்ரெண்ட் லைனு நமக்கு வந்து அப்படியே வந்து மெதுவாக வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு ஏற பார்க்குறான். ஜஸ்ட்டு நம்ம வந்து இது ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணியிருக்கோம். சரி, இதே மாதிரி நிறைய ஸ்டாக் வந்திருக்குங்களா. இப்போ பேங்க் ஆஃப் பரோடா, சிப்லா, டாக்டர்ஸ் ரெட்டி. இப்போ டாக்டர்ஸ் ரெட்டி எடுக்கிறோம். டாக்டர்ஸ் ரெட்டி அப்படியே சார்ட் அழுத்தி எடுத்துக்கிட்டோம்னா இது லைனாக ஒவ்வொரு இதுவாக அதுவே ஓப்பன் ஆகிடும். ஈஸியாக இருக்கும். இப்போ எஸ்பிஐ லைஃபு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மாற்றி பார்க்கலாம். இப்போ வீக்லி சார்ட்டு 1 வீக் ஹை பிரேக் ஆகிடுக்கு மேலே. இப்போ தான் ரிவர்ஸலாக பார்க்குறேன். மார்னிங் ஸ்டார் மாதிரி தான் வருதா. ப்ரீவியஸ் கேனில் வந்து கன்சாலிடேஷன் கேனில். தென் வேறு என்ன இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னில் பார்த்துட்டோம்னா இங்கே வந்து அப்படியே மெதுவாக ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ரிவர்ஸில் இருக்குது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா தெரியும். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் போட்டு மார்க்கெட் ரிவர்ஸில் இருக்குது. இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸோட நெக்லைனை தான் இங்கே சப்போர்ட் எடுத்து நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு நல்ல சப்போர்ட் அது மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது. இப்போது இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிக் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு பெட்டராக தெரியுது, இந்த 4-5 ஸ்டாக்கில் வந்து எது உங்களுக்கு பெட்டராக தெரியுதுங்கிறத நம்ம வந்து அப்புறமா என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணி டீப்பாக ஒரு 4 ஸ்டாக் அதுக்குன்னு கிடச்சி அது காட்டும் ஸ்கேனரில். 4 இல்லை 40 ஸ்டாக் 400 ஸ்டாக் கூட காட்டும் இந்த மாதிரி ஆகிடுக்குன்னு. சரி, அதுக்காக எல்லா ஸ்டாக்குமே நம்ம போக முடியாது. நமக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கணும் அனலைஸ் பண்ணுறதுக்கு. நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் கூடுதலாகவும் ஃபில்ட்ரு போட்டுக்கலாம். இப்போ வந்து இன்னும் வந்து நிறைய ஸ்டாக் இருக்குது, கொஞ்சம் ஃபில்ட்ரு போட ஆட் ஃபில்ட்ரு போட்டு உங்களோட இது இருக்குது. இப்போ வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர், நான் இண்டிகேட்டர் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் ஆசை இருந்தால் அந்த இண்டிகேட்டர் மேலே நீங்கள் போகலாம். இல்லை செக்டார், இப்போ வந்து ஒரு ஃபார்மா செக்டார் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ செக்டார் வேணுன்னா செக்டார் வைஸாக நம்ம வந்து எடுக்கலாம். இல்லை வந்து எனக்கு இண்டெக்ஸ் வைஸாக போனால் இண்டெக்ஸ் வைஸாக நீங்கள் வந்து இதிலே பிரிச்சுக்கலாம். என்ன இப்போ செக்டார்ஸ் பார்த்தோம்னா இப்போ எனக்கு வந்து ஒரே நிமிஷம், இன்கம் ஸ்டேட்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்து ஸ்கேன் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் ஒவ்வொன்றா காட்டுறேன், பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. சரியா? இப்போ எஃப்என்டோ ஸ்டாக் முடியல. எஃப்என்டோ ஸ்டாக் வந்து நல்லா ஹை வாலடைல் ஸ்டாக்கு. அதில் ஒரு 200-220 ஸ்டாக் இருக்குது எஃப்என்டோ ஸ்டாக். அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா பார்த்தீங்களா ஃபில்டர் ஆகிடுச்சு. எஃப்என்டோ ஸ்டாக் ஏற்கனவே நல்லா வாலடைலாக இருக்கும். அதில் இருக்கிற ஒரு ஸ்டாக் எஸ்பிஐ லைஃப் வந்துருச்சு, பேங்க் ஆஃப் பரோடா வந்திருக்கு, சிப்லா, டாக்டர்ஸ் ரெட்டி வந்துருச்சு.
வேறு ஏதாவது லூப்பின் காட்டுதா, லூப்பினில் ஏதாவது இருக்கா டெக்னிக்கலாக அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இதில் 1 வீக் ஹை பிரேக் ஆகிருக்கு, அப்போ இது ரிவர்ஸில் ஏதாவது காட்டுறானா, கன்சால்டேஷனை உடைக்கிறானா அப்படிங்கிறது இது பார்க்கலாம். வீக்லி சார்ட் 1 வீக் ஹை பிரேக்கு, 4 வீக் ஹை பிரேக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி நான் லைவில் சொல்லியிருக்கேன். இல்லைன்னா தெளிவாக சொல்லுங்கள் ப்ரோ அதெல்லாம் பற்றி அப்படின்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் இது எப்படி ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ண இந்த ஸ்கேனர்ஸை வச்சு அப்படிங்கிறது தான். அண்ட் வந்து இந்த ஃபில்டர்ஸ் ரொம்ப முக்கியமானது. F&O ஸ்டாக் நீங்கள் ஸ்விங் மாதிரி போகிறீங்கன்னா கண்டிப்பாக F&O ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லா வொலட்டைலாக இருக்கும். அதே மாதிரி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ், 50 மூவிங் ஆவரேஜ் அந்த மாதிரிலாம் வச்சு வீக்லி ஹை வைக்கிறீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கேனிங் நமக்கு கிடைக்கும். சரியா? தென் அதை வச்சு நம்ம வந்து ஒரு 4-5 ஸ்டாக்கை ஃபில்ட்ரு பண்ணி அதில் பெஸ்ட்டாக எது டெக்னிக்கலில் இருக்கோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பேசலான்னு சொல்லுங்கள். நம்ம வந்து அதாவது எப்படி ஸ்கேன் பண்ணி எடுக்கிறது, இல்லை இன்னும் டீப்பாக சொல்லுங்கள் ப்ரோ. அண்ட் ஃபண்டமெண்டல்ஸை பற்றி பேசுங்க அப்படின்னா அதை கேளுங்க, நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். அண்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.